கடையில் செய்கிற மாதிரியே சாஃப்டாக இடியாப்பம் வீட்லேயே மாவு ரெடி பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ் தான். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரேஷன் அரிசியில் கூட உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இடியாப்பம் கிடைக்கும். தேங்காய் பால், ஆட்டுக்கால் பாயான்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பச்சை அரிசியை நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு செய்யும் போது இடியாப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஊற வைக்கிறதுனால நீங்கள் 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சதும் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். அது கூட 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும், வெந்துடும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. இடியாப்பம் புளிகிற அச்சுலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி புளிஞ்சு அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்காதீங்க. 5 நிமிஷம் போதும், நல்லா வெந்துடும். அவ்வளோதான், சூப்பர் சாஃப்டான இடியாப்பம் ரெடி. இதில் நீங்கள் கொழுக்கட்டை, புட்டுன்னு எதுனாலும் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.